இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் சிம்பிளான சூப்பரான ஒரு சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் சின்னதாக எக்ஸாம்பிள் சின்னதாக வந்து ஒன்று சொல்லித்தரேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்னும் அட்வான்ஸாக வந்து இதே போல் வந்து வீடியோ இருக்கும். ஓகேவா, இப்போது எப்பவும் போல் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய Kinemaster ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஒரு இமேஜை தான் வந்து கொண்டு வர போகிறோம். என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூபோட சேனலோட ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு இமேஜு, அண்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு இமேஜு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ண ஒரு இமேஜ். இப்போ இந்த 3 இமேஜை நான் கொண்டு வந்துட்டேன். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இமேஜ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, ரெண்டாவது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், மூணாவது பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். 3 இமேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ எடுத்துகிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பாக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து பேக் வந்து மறுபடியும் வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா ஒரு வீடியோவை, அதாவது 3 இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தான் இருக்கும். இங்கே மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிசர் பக்கத்தில் டபுள் லேயர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இதை ஜூம் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இதுதான் தெரியணும். ஓகேவா, இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு ஓகே. ஸ்டார்டிங்கில் லாஸ்ட்டு இப்போது எண்டுக்கு போயிடுங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டு எண்டுக்கு போயிடுங்க. எண்டுக்கு போய்ட்டு மறுபடியும் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே சிசர் பக்கத்தில் டபுள் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இது ஃபுல் ஜூம் வந்து வைங்க. ஓகே, நம்ம இப்போது இது போல் வந்து செட் பண்ணிட்டோம். நம்ம சேனலோட பேர் தான் வந்து தெரியும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா, மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ எத்தனை செகண்ட் 13 செகண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு அதாவது நம்ம இன்ட்ரோ கொடுப்போம் இல்லையா, நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்களா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாய்ஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு என்ன பேசணுமோ, அதாவது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ தெரியாது, என் ஸ்டைலில் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் பேசிட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் என்னென்ன பேசணுமோ அது உங்கள் விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்டாக வந்து மறையதா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை வந்து மறைஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகுது இல்லையா. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் இமேஜை வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேவா, இப்போது லேயர் போய்ட்டு மீடியா போங்க. இந்த ஹேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் PNG அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ தான். இதை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ கொண்டு வந்துட்டு இந்த இமேஜை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணிடலாம். இப்போ இங்கே இது வரைக்கும் வந்து செட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் போல் அப்படியே வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல உள்ளேருந்து நமக்கு வந்து ஹேண்ட் வரா மாதிரி நமக்கு வந்து வரணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இன் அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது அந்த இமேஜை வந்து ஹேண்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணனா இது போல் ஆப்ஷன்லாம் வரும். இதில் நம்ம எது வந்து கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா
என்டர் ஸ்லைட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன் அனிமேஷன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஓகே டிக் மார்க் கொடுத்துங்க மேலே. இப்போ வந்து ப்ளே பண்ணுங்கள், கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். அந்த இன் அனிமேஷன் கரெக்டாக வந்து ஓகே ஆயிடுச்சா. இப்போது அதே போல் வெளியே போகணும், கை வந்து உள்ளே வந்துட்டு திருப்பி வெளியே போகணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவுட் அனிமேஷன் கொடுக்கணும். அதே இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓவரால் அனிமேஷன் கீழே பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதே நம்ம என்ன பண்ணோன்னா இதில் வந்து ஹப்பு கொடுத்தோம்ல, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் சைட் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து டிக் மார்க் இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப அதாவது கொஞ்சம் கம்மியாக வந்து மூவ் ஆகுது. அதனால் என்ன பண்ணணும், மறுபடியும் கொஞ்சம் போல் இதை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இமேஜை கரெக்டாக வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இன் அனிமேஷன் வந்து பக்காவாக இருக்குது. அவுட் அனிமேஷன் பேக்கில் வரசல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அதனால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். இப்போ கரெக்டாக இருக்கா பாருங்கள், அவ்வளோதான். இப்போது இதுக்கும் நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே பெல் ஐக்கானில் என்னென்னு பாருங்கள். கரெக்டாக எங்கே வந்து பெல் ஐக்கான் கிளிக் ஆகுது பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல தான் கிளிக் ஆகுது. கரெக்டாக இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அந்த இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அது எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனை வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போது இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த பெல் ஐக்கான் மேலே வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்களா ஆடியோ, அந்த ஆடியோவும் அந்த ஹேண்டும் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஆடியோவை அப்படியே வந்து delete பண்ணிவிடுங்க. delete பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு ஏற்ற போல் என்ன பேசணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பேசிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் போட்டு பேசுகிறதால இங்கே என்ன ப்ளே ஆகுதுன்னு என்னால் வந்து கேட்க முடியல. நான் வந்து மைக் வச்சு பேசுகிறதால இந்த இடத்துல என்ன நான் பேசியிருக்கேன் அப்படின்னு வந்து என்னால் வந்து கேட்க முடியல. அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் தான் கீழே வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கட்டி நீங்கள் வந்து அதாவது நீங்கள் மைக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்படி நார்மலாக தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணோம் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த அழுத்தி அப்படின்னு சொல்ல நம்ம வந்து ஹேண்டை போய் கொண்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கணும். அதே போல் அந்த பெல் ஐக்கானை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண சொல்ல ஒரு சவுண்ட் ஒன்று பெல் சவுண்டு வரணும் இல்லையா, அப்போது அந்த பெல் சவுண்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் சவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆடியோ லைப்ரரியில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பெல் சவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெல் சவுண்டு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்போ கரெக்டாக அந்த சவுண்டும் அதில் போயிட்டு நம்ம விரல் வந்து டச் ஆகிறதும் கரெக்டாக வந்து இருக்கணும். ப்ளே பண்ணி பாருங்கள், சவுண்டு வந்து கரெக்டாக ஆகுதான்னு. கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போது அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துலையும் வந்து வரணும்னா இதே வந்து மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 ஐக்கான் இருக்கு இல்லையா, 3 டாட் மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக நமக்கு வந்து அந்த இதுலேருந்து ஒன்று வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதில் பாதி போல் வச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா. இப்போ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஏற மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் குவாலிட்டி வேணுமோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.